ஜெகன்மூர்த்தி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கின்றார். தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்போம். லோகநாதன், தொடர்பான முழு விவரங்கள். காதல் திருமண விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியானது தற்போது அவர் திருவல்லாங்காடு காவல் நிலையத்தில் இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார். பூவை ஜெகன்மூர்த்தியானது கடந்த 6ஆம் தேதி தனது அடியாட்களை அனுப்பி காதல் திருமணம் செய்த அந்த இளைஞருடைய தம்பி இந்திரசாந்த் என்பவரை கடத்தி அவர் துன்புறுத்தியதாக அவர் மீதானது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில்லாமல் அவருடைய கூட்டாளிகளான வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் மகேஸ்வரி இருவர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதில் இந்த சிறுவன் கடத்தலுக்கு உடந்தையாக ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டதாகவும் அவர்கள் விசாரணையானது தெரிவித்திருந்தனர். இந்த விசாரணையில் தெரிவித்திருந்த நிலையில் ஜெகன்மூர்த்தியை கடந்த சில தினங்களுக்கு முன் அவர் வீட்டில் விசாரணைக்காக சென்ற போதும் அவர் தொண்டர்களை விசாரணைக்காக அவரை தொடவிடாமல் தடுத்து நிறுத்தியதால் ஜெகன்மூர்த்தி வீட்டிலிருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. அந்நிலையில் தனது வழக்கிலிருந்து கைது செய்வதிலிருந்து தவிர்க்கும் வகையில் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்திலானது நேற்று முன்தினமானது அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தாக்கல் செய்த தொடர்ந்து நேற்றைய தினம் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி வேல்முருகனானது உத்தரவானது பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஜெகன்மூர்த்தியானது உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்த ஜெகன்மூர்த்தி தனது வழக்கறிஞர் பிரிவுகளுடன் அவர் அதிக கூட்டத்துடன் வேல்முருகன் இது ஷூட்டிங் செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது, உங்களுக்கு மக்கள் என்ன நினைப்பார், பல்வேறு கண்டனங்களை அறிவித்திருந்தார். அது மட்டுமின்றி கைது செய்து சிறையில் அடைக்க என்னால் முறையாக காவல் நிலையத்தில் விசாரணையான கண்டனங்களை வேல்முருகன் வழக்கறிஞர்கள் ஒருவரிடம் ஆஜராகி விசாரணையானது தொடங்கி இருக்கின்ற நேற்றைய தினம் ஏற்கனவே ஏடிஜிபி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி அவர் தற்போது திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திலும் மேற்கொண்டு வருகின்ற இந்நிலையில் தற்போதையின் தலைவர் ஜெகன்மூர்த்தியும் தனது இன்று திருவல்லாங்காடு காவல் நிலையத்தின் அடிப்படையில் இன்று வந்திருக்கின்றார். இந்த விசாரணையை தமிழரசு டிஎஸ்பி தமிழரசானது சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் தொடர்ந்து ஏற்கனவே அவருடைய ஆதரவு விசாரணையில் சொல்லியிருப்பதால் இவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெகடுவாரா என்பது குறித்து நீதிபதி சொல்லப்படும் என்பது காவல்துறையினுடைய தகவலானது இருந்து வருகின்றது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.